ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி யூடியூப்லலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரோஸ் மில்க் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வாசம் இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய்லாம் சேர்த்துக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட விஸ்கர் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. எண்ணெயும் தயிரும் நல்லா கலக்கட்டும். இப்போது 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. அது ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே கேக் பேக் பண்ணும்போது மாவை எப்பயுமே ஜலிச்சு தாங்க சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 3/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1/2 கப் பால் சேர்த்துக்க போகிறேங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். மொத்தமாக கலந்துட வேணாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கேக் எப்பயுமே எந்த கேக் பண்ணாலும் ஒரே டைரக்ஷனில் கலக்கணுங்க. ரவுண்ட் மோஷனில் கலக்கணும், இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துருக்கணும். இப்போ இது கூட ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் கலந்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ரோஸ் மில்க்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எசன்ஸ் இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையுமே ரவுண்ட் மோஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போது பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க. பட்டர் ஷீட் மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை டபுள் டேப் பண்ணிவிடுங்க. இது ஏன் பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளே ஏர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், அதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ இதை என்னோடய அவனில் செட் பண்ண போகிறேங்க. நான் கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸ் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். உங்கள் அவனை பொறுத்து டைமிங் மாறும். அதாவது உங்கள் அவன் சீக்கிரமாக பேக் பண்ணிட்டோன்னா 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் லேட் ஆகும்னா 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ உங்கள் அவனை பொறுத்து டைமிங் மாறுங்க. இப்போ இந்த 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு டூத்பிக்கை வச்சு நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். இது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த பேக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். கேக்கை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த ப்ரௌன் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அந்த பேக்கிங் ட்ரேக்குள்ளேயே வச்சுட்டேங்க. இப்போது ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விடலாம். இப்போது நான் 1/2 கப் பால் எடுத்துருக்கேங்க. 1/4 கப் பவுட்ரு சுகர் எடுத்திருக்கேன். இந்த பாலில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை சர்க்கரை நல்லா கரையட்டும். பவுட்ரு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நான் 2 பார்ட்டாக ஈக்குவல் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேக் மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குத்தி விட்ட பக்கத்துலலாம் நல்லா ஊற்றிக்கோங்க. கேக் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கையில் ஈரப்பதம் ஒட்டுற அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணிடலாங்க. நான் ஒரு பவுலில் 3/4 கப் விப்புடு க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பீடில் நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே விப்பிங் க்ரீமை எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். க்ரீம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து பார்க்குறேங்க. க்ரீம் விழாமல் இருக்கணும். பாருங்கள், விழுது. இன்னும் கொஞ்சம் நேரம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 5 நிமிஷமாக பிளெண்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். நீங்கள் எடுத்து ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து பார்க்கும்பொழுது க்ரீம் கீழே விழக்கூடாதுங்க. நீங்கள் எடுத்திருக்க கரண்டிலேருந்து கீழே விழாமல் இருந்துச்சுன்னா க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா க்ரீம் தண்ணியாக மாறிடும். இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இன்னும் க்ரீம் இருக்குது, மிச்சம் இருக்குது. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரீசரில் 15 டேஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கப் கேக் மேலெலாம் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் பிஸ்தா தூள் டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. இது பன்னீர் ரோஜா நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய டெசர்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக நான் கேக் மேலே தூவிக்கிறேங்க. அவ்வளோதான், சூப்பரான ரோஸ் மில்க் கேக் ரெடி.
நீங்கள் இதை ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு கூட ரெடி பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்டீப் ஃபிக் கிடைக்காது. அதனால் நான் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் பவுடர் சுகர் அதில் சேர்த்துக்கணுங்க. இது விப்பிங் க்ரீமில் ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கோம், இனிப்பு இருக்கும். அதனால் நான் எதையுமே சேர்க்கலை. நான் சொன்ன மாதிரியே இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உடனுக்குடனே வரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.